வெரி குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 16 நேம்லி ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம சாப்டர் 15 வந்துட்டு செகண்ட் பார்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். அதில் நம்ம 2 பார்ட் பார்த்தோம், பிரான்ச்சிங் பார்த்தோம் அண்ட் லூப்பிங் பார்த்தோம். ஓகே, ஸோ அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 4th யூனிட்டில் வந்துட்டு சாப்டர் 16. ஓகேவா? ஸோ ரொம்ப நம்ம உள்ள லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அவுட்கம்ஸ் அப்படின்ட்டு. அதில் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் லேர்ன் தி ஃபாலோவிங். என்னென்ன லேர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் தி ஃபங்க்ஷன் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஃபங்க்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனா என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம பின்னா நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஒன் திங் பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூஸ் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, டு கிரியேட் அன் ஆன்லைன் அப்ளிகேஷன். எப்படி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நம்ம முன்னாடி பார்த்தது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம கொடுக்குறதே கண்டிஷன்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். ஸோ அதோட பர்பஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதில் நம்ம வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்து ஒரு வேலை செய்கிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு ரெகுலராக அதுவும் பார்க்கல வந்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆர்டர் தெரியாது. ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதில் எது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், எது செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்னென்னா அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தோம். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ இங்கே ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ கால்குலேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு சேம் அதே இதை தான் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷனை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஃபங்க்ஷன் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஆக்டிவிட்டி ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன் பண்ணுறோம், சப்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நிறையா நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to n நம்பர்ஸ். ஓகேவா? அது 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஸோ லிட்டில் பிட் நம்பராக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம லூப்போ அல்லது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோ இஃப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் இல்லையா? இதே வந்துட்டு ஹெவியாக இருக்குது, ஸோ பெரிய ரொம்ப லார்ஜ் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்குது, லார்ஜ் ப்ரோக்ராம்ஸாக இருக்குது, லார்ஜ் கால்குலேஷனாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் என்னென்னா இன்ட்ரடக்ஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ ஃபங்க்ஷன் இஸ் எ பிளாக் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் தட் இஸ் டிஃபைன்டு ஒன்ஸ் பட் மே பி எக்ஸிக்யூட்டட் ஆர் இன்வொர்க்டு நம்பர் ஆஃப் டைம்ஸு. அப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சொல்லணும்னா பிளாக் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு. அப்போ நம்ம நார்மலாக இருக்கிற ப்ரோக்ராம் தான், ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராம் தான். ஸோ இது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறப்ப பிளாக் ஆஃப் கோடே. அப்போ இதுக்குன்னு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக கோடிங் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை டிஃபைன் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. ஸோ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சேம் ஃபங்க்ஷனை திருப்பி எத்தனை டைம் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, லூப் மாதிரி தான். லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் ப்ரோக்ராமே நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கே வந்துட்டு கண்டினியூ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிறது. ஸோ இது பார்த்தோன்னா உள்ள ஃபங்க்ஷனே பண்ணுறது. சரி, அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே ஃபங்க்ஷன் அது வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். இது பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ள ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டான அந்த எனது அதை மெயின் நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் என்னோட வேலை. சரியா? எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணமோ அதை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் என்னோட வேலை. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை பண்ணுறதுக்காக நம்ம திருப்பி ஒரு வேலையை செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இதை ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, திருப்பி அந்த வேலையை செய்ய தேவையில்லை. ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு என்னென்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ரன் ஆகிட்டு உனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஓகேவா? அப்போ ஒவ்வொரு டைம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அந்த ஸ்டேட்மெண்ட் போய் எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை, ஒரு கண்டிஷன் கொடுக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துட்டோம், அந்த கண்டிஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னு என்னன்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஃபார் காமன்லி ரெக்வயர்ட் டாஸ்க் டு அவாய்ட் தி ரிப்பீட்டேஷன் என்டைல்டு இன் டைப்பிங் தி சேம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓவர் அண்ட் ஓவரே. அப்போ சேம் ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்றும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுறேன். சரியா? ஸோ என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். திருப்பி இன்னொரு 2 நம்பர் ஆட் பண்ணோம். அப்போ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணோன்னா நாங்கள் வந்துட்டு நார்மலாக கண்டிஷனையோ அல்லது குரூப்பை யூஸ் பண்ணும்போது என்னென்னா நான் ஒவ்வொரு டைமும் அந்த இன்புட் நான் வந்து கொடுக்கணும் இல்லையா? நான் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த வேல்யூஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா என்னென்ன வேல்யூ நம்ம ஆட் பண்ணணுமோ நான் ஆடுன்னு கொடுக்கணும், அதில் சம் பண்ணணும்னா ஆடுன்னு கொடுக்கணும். இதே மல்டிப்ளை பண்ணோன்னா வந்துட்டு நான் மல்டிப்ளைன்னு கொடுக்கணும், டிவிஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் நான் கொடுக்கணும். ஆனால் இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா நான் வந்துட்டு என்ன திருப்பி வந்துட்டு சேம் ஆக்ஷன் பண்ணும்போது நான் அந்த பர்டிகுலர் அந்த ஆக்ஷன் வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ண தேவையில்லை, திருப்பி பண்ண தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் நான் சம் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் அந்த சம்குள்ளே வந்துட்டு எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். நம்ம இன்புட் வேரியபிள்ஸ் வந்துட்டு நம்ம வேல்யூவை கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நம்ம இன்புட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 + 5 கொடுக்குறோம் 10 வருது. எகெயின் நான் என்ன பண்ண தேவையில்லை,
நான் மறுபடியும் போய் சம் அப்படிங்கிறது கொடுக்க தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சம்மு நம்ம கொடுத்துருக்கனால நான் இன்புட்டை மட்டும் 10ன்னு கொடுக்குறேன், 5ன்னு கொடுக்குறேன், அப்போ 15 கிடைச்சிடும். 20 + 10ன்னு கொடுக்குறேன், 13 கிடைச்சிடும். அப்போ அந்த ப்ளஸ்ங்கிற அந்த அடிஷனுக்கான அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண தேவையில்லை, நான் ஒவ்வொரு டைமும் கொடுக்க தேவையில்லை. சரி, ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ளஸ்ன்னு இருக்கும், நீ ஜஸ்ட் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, மோர் ஜென்ரலி தே ஆர் யூஸ்ட் டு கீப் கோட் தட் பர்ஃபார்ம்ஸ் பர்டிகுலர் ஜாப் இன் ஒன் பிளேஸ் இன் ஆர்டர் டு என்ஹான்ஸ் ரியூசபிலிட்டி. ஓகேவா, அண்ட் ப்ரோக்ராம் கிளாரிட்டி. ஸோ என்னுடைய அட்வான்டேஜ் என்ன, ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன, ரிப்பீட்டேஷன். ஸோ வந்துட்டு ஒரு 10 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம திருப்பி ஒரே லைன் வர மாதிரி இருக்கும். சரி, இப்போ சுவிட்ச் எடுத்துனா வந்துட்டா கேஸ் லேபிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வேல்யூஸை கொடுத்துட்டு திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும் சேம் ஃபங்க்ஷன். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது ரிப்பீட்டேஷன் வராது. ஸோ ரிப்பீட்டேஷன் என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் என்னன்னா என்ஹான்ஸ் ரியூசபிலிட்டி. ஸோ திருப்பி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சேம் ஃபங்க்ஷன் நம்ம எத்தனை டைம் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரியூசபிலிட்டிக்கு பர்பஸ் ஒன்று. ரெண்டாவது திங். மூணாவது என்ன, ப்ரோக்ராம் கிளாரிட்டி. ஸோ ப்ரோக்ராம் பார்த்தோன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். யாருமே வந்துட்டு ப்ரோக்ராமர்ஸ் வந்துட்டு யூசர் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம என்ன இன்ட்ரடக்ஷனாக பார்த்துருக்கோம்னா ஃபங்க்ஷனா என்ன, நம்ம எதுக்காக ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம், பர்பஸ் என்ன, அண்ட் அதனுடைய அட்வான்டேஜ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன திங்க் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பராமீட்டரைஸ்ட் ஆர் நான் பராமீட்டர்ஸ். இதில் 2 டைப் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பராமீட்டரைஸ்டு, இன்னொன்று நான் பராமீட்டரைஸ்டு. பராமீட்டர் ஒன்று ஆல்ரெடி தெரியும், வேரியபிள்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நம்ம வந்து சாப்டர் 14ல் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, பராமீட்டருக்கு பேர் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா பராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியும் ஃபங்க்ஷன் இருக்கலாம் அல்லது இல்லாமலையும் பண்ண வைக்கலாம். ஸோ பராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் மே இன்க்ளூட் ஏ லிஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம நல்லாவே தெரியும். நம்ம சொல்லுவோம் வேரியபிள்ஸாக வந்துட்டு ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அதில் பார்த்தோன்னா இந்த பராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண பராமீட்டர்ஸாக யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் பராமீட்டர்ஸே. ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் வந்து நம்ம அந்த வித்தின் தி ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னா பராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஒர்க் as local variables for the body of the function invocations provide values or arguments for the functions parameters. ஸோ என்னன்னா நம்ம எப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கான வேல்யூஸ் வந்து என்ன பண்ணால் ஆர்குமெண்ட்ஸ், அந்த பராமீட்டருக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லலாம், ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். சரியா. ஸோ இப்போ பார்த்தா ஒன்ஸ் நம்ம அந்த ஃபங்க்ஷனை ஃபார் எக்ஸாம்பிள் சம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கிற அந்த வேரியபிள்ஸ்க்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், அதுக்கு அது எடுத்துக்கும். சரி, ஐடென்டிஃபை பண்ணிக்கும். சரியா. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வேல்யூவை கெட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வித்தின் தி ஃபங்க்ஷன் நம்ம பராமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளா ஒரு வேரியபிளை வந்துட்டு அப்போதைக்கு ஒரு வேரியபிளை கொடுத்து அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஸோ அப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பராமீட்டர்ஸை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பராமீட்டர் வந்துட்டு அதுக்கான வேல்யூவை வாங்கிக்கும். புரியுதா. இதுதான் பராமீட்டருக்கும் நான் பராமீட்டருக்கும். புரிஞ்சுதா. அப்போ வித்தின் அந்த பேராந்திசிஸ்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபைஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். சில பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃபன் யூஸ் their argument values to compute a return value that becomes the value of the function invocation expression. சரியா. ஸோ நம்ம என்ன வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணுமோ அந்த வேல்யூ வந்துட்டு கரெக்டாக நான் என்ன பண்ணணும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். சரியா. ஸோ JavaScript supports 2 types of functions. ஒன்று பார்த்தோன்னா predefined or library function, another one is user defined functions. 2 types of functions வந்து JavaScript சப்போர்ட் பண்ணுது. ஒன்று predefined, ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன். ஸோ சிஸ்டம்குள்ளே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் அப்படின்னா நம்ம யூசர் வந்துட்டு அவங்க தேவைக்கேற்ப என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ சம் அப்படின்னாலும் ஒன்று தான், ஆடுனாலும் ஒன்று தான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸர் நமக்கு தேவைக்கேற்ப என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா தமிழ் மீடியத்தில் பார்த்தலாம். சரியா. ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா பாடம் 16 ஜாவா எழுத்து வடிவ செயற்கூறுகள். கட்டளை நோக்கங்கள் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. JavaScript செயற்கூற்றை செயற்படுத்துதல், இணையவழி பயன்பாடுகளை உருவாக்குதல், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா. ஸோ அறிமுகம் பாருங்கள். செயற்கூறு என்பது JavaScript எழுத்து வடிவ குறிமுறை தொகுதியாகும். இது ஒரு முறை வரையறுக்கப்பட்டு பலமுறை செயல்படுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட செயலுக்கான குறிமுறையை உரைப்புதியாக்கம் செய்வதற்கு செயற்கூறுகள் பயன்படுகின்றன. மேன்மேலும் ஒரே கூற்றுகளை திரும்ப மாற்றுரைகளாக தட்டச்சு செய்வதை தடுக்க சில செயற்கூறுகள் பொதுவான செயலுக்கு வரையறுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இவை ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான குறிமுறையை ஒரு இடத்தில் வைப்பதன் மூலம் மறுபயனாக்கமும் நிரல் தெளிவும் மேம்படுத்தப்படுகிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா JavaScript செயற்கூறுகள் அளவுருக்களோடு அல்லது அளவுருக்கள் இல்லாத நிலையிலும் இருக்கலாம். அளவுருக்கள் செயற்கூறுகளின் வரையறுப்பில் குறிப்பெயர்களின் பட்டியல், அதாவது அளவுருக்கள் அந்த செயற்கூறின் உடற்பகுதியில் உள்ளமை மாறிகளாக செயல்படுகிறது. அதாவது வித்தின் தி பராந்திசிஸ்குள்ள கொடுக்குறதுன்னு சொல்கிறோம். அது உள்ளமை வேரியபிளாக வந்துட்டு அதாவது லோக்கல் வேரியபிள்ஸாக வந்துட்டு செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. செயற்கூறு அழைப்பு அளவுருகளுக்கான மதிப்பு மற்றும் செயலுறுப்புகளை கொடுக்கும். செயலுறுப்பு மதிப்புகளை கணக்கிட்டு திருப்பி அனுப்பும் மதிப்பானது செயற்கூறு அழைப்பு கோவையின் மதிப்பாகும். ஓகேவா. சில பார்த்தோன்னா 2 வகையான செயற்கூறுகள் ஆதரிக்குதுன்னு சொல்கிறோம் JavaScript. ஒன்று பார்த்தோன்னா முன் வரையறுக்கப்பட்ட அல்லது நூலக செயற்கூறுகள், ரெண்டாவது பார்த்தோன்னா பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன், அதை தான் பார்க்க போகிறோம்.
ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் லிசன் பண்ணுங்கள். சம் காமன் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸு. ஸோ பாருங்கள், ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி டிஃபைன்டு இன் தி ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. அப்போ ப்ரீ டிஃபைன்ட் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன சிஸ்டம் நம்ம வாங்கும் போதே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறதே. ஸோ அதான் என்ன சொல்கிறோம் வந்துட்டு லைப்ரரி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நேம் பார்த்திங்கன்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸே. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ் NAN, ஓகேவா, ஈஸ் NAN டு அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ் லென்த்து அலர்ட்டு ப்ராம்ப்ட்டு ரைட்டு எக்ஸட்ரா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. சரியா, கம்பல்சரியில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் தி சம் ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸே யூஸ்டு இன் தி ஜாவா ஸ்கிரிப்டே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எழுதிட்டு இது வரைக்கும் எழுதணும். இது எழுதுனா உனக்கு என்னென்னா அழகாக மார்க் 2 மார்க் அல்லது 3 மார்க் உனக்கு கிடைக்கும். சரி, இது வந்து இன்டீரியர் கொஸ்டின் 2 மார்க் அல்லது 3 மார்க்கில் கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது ரைட் சம் எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா. ஸோ வாட் இஸ் லைப்ரரி ஃபங்க்ஷன், ரைட் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ்னு கேட்கலாம். எப்படி வேணாலும் கொஸ்டினை மாற்றி கேட்கலாம். அதுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதை 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. சரியா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் தி ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸாக லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க, அல்லது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க, அல்லது ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், எப்படி வேணாலும் கேட்பாங்க. சரியா, ஸோ இது சின்ன லெசன் அப்படின்ட்டு அசால்ட்டாக விட வேண்டாம். இது இன்டீரியரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன்ஸோட பர்பஸே, ஸோ அதோடைய யூசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் எக்ஸாம்பிள் அண்ட் ரிசல்ட்டோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூ அப்பர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டூ அப்பர் கேஸ், நேம்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும். டெஸ்கிரிப்ஷன் பாருங்கள். யூஸ் டு கன்வெர்ட் கிவன் ஸ்ட்ரிங் இன்டு அப்பர் கேஸே. ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம் அப்படின்னா அதை அப்பர் கேஸாக மாற்றுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டராக இருந்தால் அப்பராக மாற்றும். ஓகேவா. அப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணோம், அப்பர் கேஸாக மாற்றிடும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஜாவா ஸ்ட்ரிங்னா நல்லாவே தெரியும். கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு பேர் தான் ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வர ஒவ்வொரு எழுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் COMPUTER, அப்போ அது ஒவ்வொரு எழுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாவா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ அது எல்லாமே ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டூ அப்பர் கேஸ் அப்படின்னா ஸோ ஸ்மால் லெட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கேப்ஸ்லாம் மாற்றிடும். ரிசல்ட் வந்துருச்சா, இதுதான். ஸோ இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் தான் என்னன்னா டூ அப்பர் கேஸே. ஸோ செகண்ட் ஒன் திங் பார்த்தீங்கன்னா டூ லோயர் கேஸே. யூஸ் டு கன்வெர்ட் கிவன் ஸ்ட்ரிங் இன்டு லோயர் கேஸே. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாவா கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் வருது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா லென்த்து. ஸோ லென்த்துங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூஸ் டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் தி கிவன் ஸ்ட்ரிங்கே. ஸோ அந்த லென்த்னா தெரியும், நீளம். ஸோ நீளம்னா வச்சு அளந்து பார்க்கறது கிடையாது. நமக்கு வந்துட்டு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தோன்னா எப்படி நமக்கு வந்துட்டு வேரியபிள்ஸ், அதாவது நம்ம எல்லாமே வந்துட்டு எப்படி ஸ்டோர் ஆகும், கேரக்டர்ஸு அது ஸ்ட்ரிங் எதுவாக இருந்தாலும் சரி எப்படி போய் மெமரியில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் அரே. நம்ம அரேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அரேயில் பார்த்தோன்னா ஸ்டார்டிங் வேல்யூ எப்படி வந்துட்டு மெமரி லொக்கேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0 1 2 3 4. ஸோ 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா SVB அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அரேயில் தான் சேவ் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு மெமரி லொக்கேஷன் எப்படி சேவ் ஆகும்னா எஸ்ங்கிறது வந்துட்டு 0ங்கிற பிளேஸில், விங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸில், பிங்கிறது செகண்ட் பிளேஸில். ஸோ இப்படி தான் போய்ட்டு அரேயில் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி லென்த் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தோன்னா அந்த ஜாவா அப்படிங்கிறது அதோடைய லென்த்து. ஸோ பார்த்தோன்னா JAVA. ஸோ எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு, 4 கேரக்டர்ஸ் இருக்குது. சில லென்த் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா 0 1 2 3 அப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கணும், 1 2 3. இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4. அப்போ நம்பர் ஆஃப் லென்த் பார்த்தீங்கன்னா நீ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் என்னது 4 கேரக்டர்ஸ் இருக்கா, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை கேரக்டர்ஸ். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த கிவன் ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லென்த்துன்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்சின்ட்டு. யூஸ் டு கன்வெர்ட் தி கிவன் ஃப்ளோட் வேல்யூ இன்டு தி இன்டீஜர். ஸோ பார்சின்ட்டுனா இன்டீஜராக மாற்றுறது. அப்போ எந்த நம்பர், அது ஃப்ளோட்டிங் நம்பராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை என்னவா மாற்றினா உங்களுக்கு இன்டீஜராக மாற்றும். எக்ஸாம்பிள் பாருங்கள் 34.234 அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், புள்ளி வச்ச தசம எண் இல்லையா. ஸோ அதில் பார்த்தா ரிசல்ட் என்ன வரும்னா 34 மட்டும் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ஸ் ஃப்ளோட்டு. ஸோ பார்ஸ் ஃப்ளோட் அப்படின்னா யூஸ் டு கன்வெர்ட் தி கிவன் ஸ்ட்ரிங் இன்டு இன்டீஜர். அப்போ என்ன பண்ணணும்னா இன்டீஜராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக், டு கன்வெர்ட் தி கிவன் ஸ்ட்ரிங் இன்டு இன்டீஜர் கிடையாது, ஃப்ளோட்டு. ஏன்னா இங்கேயும் இன்டீஜர் வருது, இங்கேயும் இன்டீஜர் எப்படி உங்களுக்கு வரும். ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு யூஸ் டு கன்வெர்ட் தி கிவன் ஃப்ளோட் வேல்யூ இன்ட்டு இன்டீஜர்னா ஃப்ளோட்டாக கொடுத்தா இன்டீஜராக வரும். ஸோ இங்கே ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த வேல்யூனா ஃபுல்லாக வரும். ஓகேவா. ஸோ 0.23 மட்டும் உங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம நம்பர் அப்படிங்கும்போது ஃபுல்லாக தான் நம்ம எடுத்துப்போம். சரியா. ஸோ இன்டீஜர் இன்ட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது மட்டும் இன்டீஜர் பார்ட் மட்டும் வரும், ஃப்ளோட் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் நம்பராக வரும். ஓகேவா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சம் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் இன் தி ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா. புரிஞ்சுதா. ஸோ அப்படி இந்த தமிழ் மீடியம் பாருங்கள். சில பொதுவான முன் வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள் ஏற்கனவே ஜாவாஸ்கிரிப்ட் நூலகத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதை நூலக செயற்கூறுகள் என்றும் அழைக்கலாம். எடுத்துக்காட்டாக அலர்ட் ஈஸ் NAN. ஓகேவா. ஈஸ் NAN ஒன்றும் கிடையாது. ஸோ நம்பர் டு நேம்ஸ் டு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்னென்னா
நம்பர் ஓகேவா, நம்பர் அண்டு நேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது நம்பரா அல்லது வந்துட்டு ஸ்ட்ரிங்கா நம்ம கொடுத்துருக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நம்பராக இருக்கா அல்லது நேமாக இருக்கா, தட் மீன்ஸ் ஸ்ட்ரிங்காக இருக்கா. நம்பராக இருந்ததுன்னா நேமாக மாத்திரம், நேமாக இருந்தால் நம்பராக மாத்திரம் சரியா. ஸோ அதை வந்துட்டு அப்போ அது நம்பராக இருக்கா அப்படின்ற ஈஸ் என்ன அப்படின்னா ஈஸ் தட் ஒன் இஸ் நம்பரா அப்படிங்கிறது தான் சரி. அதை பின்னா நம்ம பார்ப்போம். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் என் டு அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ் லென்த் ப்ராம்ப்ட் டு ரைட். ஸோ அது இஸ் என்ஏஎனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ இஸ் என்ஏஎன் அப்படின்னா வந்துட்டு இஸ் நம்பர் ஓகேவா. என்ஏஎன் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு நம்பரா அல்லது நம்பர் அண்டு நேம்ஸ் ஓகேவா. ஸோ நம்பராக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நேமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவான் இருக்குது, இன்னொரு இடத்துல 4 இருக்குது. அப்போ இஸ் என்ஏஎன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 4 தான் சொல்லணும் சரியா. நம்பர் வந்துட்டு எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ செயற்குறி விளக்கம் எடுத்துக்காட்டு வெளியீடு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனு. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் ரெண்டு டைப்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு ப்ரீ டிஃபைன்டாக லைப்ரரி ஃபங்க்ஷன் பார்த்துரும், அது ரீசன் நல்லா புரிஞ்சிருக்கும். அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இதுவும் அது இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 5 மார்க்கு. லிசன் பண்ணுங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னப்பா. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ப்ரோக்ராமர் டு மாடுலர் இஸ் ஏ ப்ரோக்ராமு. ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரோக்ராமர் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம், அவங்களா வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், அவங்களே உருவாக்கிக்கலாம், அவங்களை வேணுங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா உருவாக்கிக்கலாம். மோஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் தட் டு சால்வ் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் மச் லார்ஜ் ஆக்குபை மோர் ஸ்பேஸ் இன் தி கம்ப்யூட்டர் மெமரி அண்ட் டேக்ஸ் மோர் டைம் டு எக்ஸிக்யூட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அதாவது சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் போடுறோம்னா ஓகே, இதே வந்துட்டு ஒரு ஊருக்கே பண்ண, அதாவது ஒரு பெரிய வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஏதாவது கால்குலேஷன் போடணும்னா நம்ம இது வந்துட்டு நம்ம என்ன நார்மலாக ஒரு சம் ஃபங்க்ஷனோ ஒரு அடிஷன் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனோ வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா அதால் பண்ண முடியாது. ஸோ ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக லார்ஜ் ப்ராப்ளம்ஸோட அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா யூசர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்பேசஸ் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நிறைய, அதாவது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா பெரிய ப்ரோக்ராம்னா வந்துட்டு நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதுக்கான டைம் வந்துட்டு நமக்கு அதிகமாகும், காஸ்ட் அதிகமாகும். ஸோ அதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வந்தோம். ஹென்ஸ் லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் கால்ட் மாடியூல்ஸ். அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு பெரிய ப்ரோக்ராம் என்ன பண்ணால் குட்டி குட்டி ப்ரோக்ராமாக டிவிஷன் பண்ணி என்ன பண்ணால் மாடியூல்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், சின்டாக்ஸ் பாருங்கள். தி ஃபார்மேட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இஸ் ஃபங்க்ஷன் நேம் பராமீட்டர் லிஸ்ட் ஓகேவா. இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபங்க்ஷன் நேம் உள்ள பராமீட்டர்ஸ் நல்லா சொன்னோம். பராமீட்டர் யூஸ் பண்ணலாம், பண்ணாமலையும் இருக்கலாம். பராமீட்டர் யூஸ் பண்ணோம்னா டேரெக்டாக வேல்யூவை எடுத்துக்கும், இல்லைனா நம்ம வந்துட்டு வேரியபிள் பராமீட்டர் கொடுத்து அதுக்கு வேல்யூ இன்செர்ட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா வந்து டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள், நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது வந்து பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கர்லி பிரேஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இது எப்படி இருக்கோ அப்படியே எழுதணும். செமிகோலன் கோலன் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. நோட்டில் பாருங்கள் தி ஃபங்க்ஷன் நேம் இஸ் எனி வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ ஐடென்டிஃபையர்னா ஏதாவது ஒரு வேரியபிளாக இருக்கலாம், வேலிடாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம்மே, ஸோ சம் வரலாம் அல்லது ஆடு வரலாம் ஓகேவா. அதாவது அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு மல் ஓகேவா. ஸோ அது வந்து ஷார்ட்கட் அது மாதிரி கொடுக்கலாம். டிவிஷனுக்கு வந்து டிஐவி அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம் சரியா. ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு வேலிடான ஒரு வேரியபிள்ஸ் நம்ம கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தி பராமீட்டர் லிஸ்ட் கண்டென்ஸ் 1 or more வேலிட் வேரியபிள் நேம்ஸு. ஸோ பராமீட்டர் பார்த்தோன்னா ஏ சரியா, பி இந்த மாதிரி கொடுக்கலாம் சரியா. ஸோ பராமீட்டர் வித் தி பேரந்திசிஸ் கொடுக்கலாம். எத்தனை வேணாலும் நீங்கள் ஏ பி சி எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமா வரணும், அது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பராமீட்டர் லிஸ்ட் கண்டென்ஸ் more than 1 வேரியபிள் தட் கமா மஸ்ட் பி தேர் பிட்வீன் தி வேரியபிள். ஸோ கமா கொடுத்துருக்கோமா ஏ கமா பி கமா சி. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு, ஃபங்க்ஷன் நேம் சம் அந்த மாதிரி வேலிடான வேரியபிள் உள்ள பிராக்கெட் வித் இந்த பேரந்திசிஸ்குள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய். ஸோ எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பராமீட்டர்ஸ் அல்லது வேரியபிள்ஸ் அல்லது நம்ம ஆர்குமெண்ட்ஸே அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தி ஃபங்க்ஷன் பாடி மஸ்ட் பி என்க்ளோஸ்டு பை பிரேசஸ். ஸோ பிரேசஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓப்பன் கர்லி பிரேஸ் வந்து க்ளோஸ் கர்லி பிரேஸு. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்க்ஷனுங்கிறது டிஃபால்ட்டாக வர கீவேர்டு. இந்த சம்முங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட நேமு. நெக்ஸ்ட்டு பார்த்து ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்து எக்ஸ் கமா ஒய்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ஓப்பன் பராந்திசிஸ்குள்ளே தான் கொடுக்கணும், வித் இந்த பராந்திசிஸ்குள்ளே. ஸோ எக்ஸ் கமா ஒய் பார்த்தோன்னா வேரியபிள்ஸ் அல்லது ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோர் தென் 1 வேரியபிள் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணால் கமா கொடுக்கணும், செப்பரேட் பண்ணுறதுக்காக கொடுக்கணும். அண்ட் கர்லி பிரேசஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம், என்ன வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணோமோ அந்த வேல்யூவை கொடுக்கலாம் ஓகேவா. ரிட்டர்ன் எம் அப்படின்னா எம்மோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்து 10 ஒய்க்கு வந்து 5 அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணி நமக்கு என்ன பண்ணால் எம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே உங்களுக்கு 15 அப்படிங்கிற ஆன்சர் வரும் சரியா. ஸோ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். HTML ஹெட் டைட்டில் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸ்கிரிப்ட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா தெரியும், நம்ம கமெண்ட்ஸ் படிச்சு இல்லையா. ஸோ கமெண்ட்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே ஜஸ்ட் நம்ம இங்கே கொடுக்குறோம், ஆனால் வந்துட்டு அவுட்புட் வரும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் இது தெரியாது ஓகேவா. ஸோ வேறு இன்புட் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூ வந்துட்டு என்ன பண்ண என்ட்ரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னன்னா இன்ட்டு அதை பார்ஸ் இன்ட்டுன்னு கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் இன்புட்டுக்கு வந்துட்டு இன்டீஜர் நம்பரானு செக் பண்ணணும்.
பார்க்கணும். செகண்ட் வேல்யூ என்னென்ன இன்டிஜர் நம்பரான்னு பார்க்கணும். ரெண்டுலேயும் வந்துட்டு இன்டிஜர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14.23 நம்ம வந்துட்டு ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், இன்டீஜர் வேல்யூ மட்டும் 14 மட்டும் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த பாஸ் இன்ட்டுன்னு கொடுக்குறோம். ஃபஸ்ட் இன்புட் வேல்யூ, செகண்ட் இன்புட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பாஸ் இன்ட்டு, நெக்ஸ்ட் சம் ஆஃப் வேல்யூ 1 வேல்யூ 2. அப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த பாஸ் இந்த ஃபஸ்ட் இன்புட் அண்ட் செகண்ட் இன்புட் இங்கே கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணு அப்படின்னா சம் பண்ணுது. அதான் சம்முன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் ரைட் எல்என் அப்படின்னா வந்துட்டு 1/1 எல்என்னா நியூ லைனில் 1/1 அவுட்புட் வரணும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஹெட்டிங் 4ல் பிரேக்னா 1/1 வருது உங்களுக்கு, அண்டர்லைன் பண்ணும். ஓகேவா? ஸோ அண்டர்லைன் பண்ணு அந்த எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ரைட் லைன் அது கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 4 + 5னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக் கொஞ்சம் இடம் விட்டு கீழே செகண்ட் நம்பர் ஏன்னா பிரேக் கொடுத்தா செகண்ட் லைனு, ஸோ அதுக்கப்புறம் 5 இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் அது மூணாவது லைன் பார்த்தீங்கன்னா இது சம்மு. ஓகேவா? இது சம் ஈக்குவல்னு கொடுத்துட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 9 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ வேறு எஸ் ஈக்குவல் இப்போ பாருங்கள் ஃபங்க்ஷன் இங்கே தான் வருது. ஸோ ஃபங்க்ஷன் இப்போ தான் நம்ம என்ன பண்ணால் கால் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுத்து சம்மு x, y கொடுத்துட்டு வேறு எஸ் ஈக்குவல் டு x + y. அப்போ 5 + 4 அது எங்கே போய் ரிட்டர்ன் ஆகும்னா எஸ்ஸில், அப்போ எஸ் ஈக்குவல் டு 9. ஓகேவா? இங்கே பாருங்கள் ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் வந்துருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்ட்ரி பண்ணுறோம் 20, ஃபஸ்ட் வேல்யூ 23, செகண்ட் வேல்யூ வந்து 45 கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்துருக்கா. ஸோ அண்டர்லைனோட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்பர் கோலன் கொடுத்து வந்துட்டு பிரேக் கொடுத்தனால செகண்டு, ஸோ தேர்டு அடுத்தது பிரேக் கொடுத்தனால தி சம் ஈக்குவல் டு 68. ஸோ ஃபஸ்ட் நம்பர் வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட் பிரேக் கொடுத்தனால செகண்ட் லைன், செகண்ட் நம்பர் வாங்கிட்டு நெக்ஸ்ட் பிரேக் கொடுத்தனால செகண்ட் லைன் வருது. ஸோ ஃபைனலாக நம்ம அவுட்புட்டில் வந்துட்டு என்ன கொடுத்துருவோம்னா தி சம் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல்னு கொடுத்துட்டு 68 இவ்வளோ தான்பா. சரியா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்மு வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுடைய எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இது முன்னாடி பார்த்தோம்னா நம்ம தமிழில் பார்த்தோம்னா பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் பார்த்தீங்கன்னா பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் நிரலை சிறுகுறுகளாக்க நிரலருக்கு அனுமதி அளிக்கிறது. அப்போ என்னன்னா யூசர் அவங்களை தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் ப்ரோக்ராமை டிவைட் பண்ணிக்கலாம். பெரும்பாலான கணினி நிரல்கள் நிகழ்வுலக சிக்கல்களை தீர்க்க வேண்டியிருப்பதால் கணினி நினைவகத்தில் அதிக நினைவகத்தை எடுத்துக்கொள்வதோடு செயல்படுவதற்கு அதிக நேரத்தையும் எடுத்துக்கொள்கிறது. எனவே நீண்ட நிரல்கள் சிறு பிளவுகளாக பிரிக்கப்பட்டு அவை கூறுகள் அடுத்து தொகுதியில் என்றழைக்கப்படுகின்றன. ஓகேவா? அப்போ பெரிய ப்ரோக்ராமாக இருந்தால் அதை வந்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வரதுக்கு லேட் ஆகும். ஸோ அப்போ குட்டி குட்டியாக இருந்தது அப்படின்னா என்னன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிச்சிடும், டைம் சேவ் ஆகும். ஓகேவா? அவுட்புட்டும் நமக்கு அக்யூரேட்டாக வரும் இல்லையா? அதாவது சொல்லியிருக்காங்க. ஸோ செயற்குறு வரையறுப்பு பார்த்தீங்கன்னா செயற்குறு வரையறுப்பின் வடிவம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பராமீட்டர் லிஸ்ட்டு டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதான் ஃபங்க்ஷன் பாடி க்ளோஸ் கர்லி பிரேஸ். குறிப்பு பாருங்கள். செயற்குறியின் பெயர் தகுதியான குறிப்பெயராகும். எடுத்துக்காட்டாக சம்மு அளவுருக்களின் பட்டியல் ஒன்றிற்கு மேற்பட்ட தகுதியான மாறியின் பெயரை கொண்டு இருக்கும். ஒன்றிற்கு மேற்பட்ட மாறிகளை காட்புள்ளியை கொண்டு பிரிக்கலாம். எடுத்துக்காட்டு ஃபங்க்ஷன் சம் x, y. அது x, y கம்மா தான் வந்துட்டு பிரிப்புன்னு சொல்கிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செயற்கையின் உடற்பகுதி நெளிவு அடைப்புக்குறிகளால் சூழப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்போம். இந்த பக்கம் ப்ரோக்ராம் நம்ம பார்த்துட்டு நம்ம அவுட்புட்டையும் பார்த்துட்டோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ பார்த்தா நம்ம ஈஸ் என்ஏஎன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லாமல் இருந்தாங்களே எக்ஸாம்பிள் கொடுக்கல பார்த்தா நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி ஈஸ் என்ஏஎன் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு செக் வெதர் தி கிவன் வேல்யூ ஆர் வேரியபிள் இஸ் வேலிட் நம்பர். அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ அல்லது வேரியபிள் வந்துட்டு எனது நம்பரா வேலிடான நம்பரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஈஸ் என்ஏஎன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. சரியா? வாட்ஸ் யூஸ் ஆஃப் ஈஸ் என்ஏஎன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது எழுதிடலாம். ஓகேவா? திஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் தி கிவன் வேல்யூ இஸ் நாட் நம்பர். அப்போ கொடுத்துருக்கிற அதாவது ட்ரூ அப்படின்னா ட்ரூன்னு எப்போ கொடுக்கும் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நம்பராக இல்லை அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும். ஓகேவா? ஸோ நம்பராக இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் என்ஏஎன் ஆஃப் 12 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இஸ் என்ஏஎன் ஏன்னு கொடுக்குறோம். சரியா? சில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்பராக இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள். திஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் தி கிவன் வேல்யூ இஸ் நாட் அ நம்பர். ஸோ பார்த்தோன்னா என்ஏஎன் அப்படின்னா நாட் அ நம்பர். ஓகே, நான் முன்னாடி சொன்னது வந்துட்டு சாரி என்ன நான் சொல்லிடுவேன் நேம் ஆர் நம்பர்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுக்கு கிடையாது. என்ஏஎன் அப்படின்னா நாட் எ நம்பர். அப்போ கொடுத்துருக்கிற வந்துட்டு அது வந்துட்டு அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் அல்லது நம்பராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ கிவன் ஸ்ட்ரிங் ஆர் வேல்யூ ஆர் வேரியபிள் வந்துட்டு நம்பராக இல்லை அப்படின்னா ட்ரூ கொடுக்கும். நம்பராக இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ். ஓகேவா? அப்போ என்னவா இருக்கக்கூடாது, நம்பராக இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இஸ் என்ஏஎன் ஆஃப் 12. அப்போ 12ங்கிறது நம்பர், ஆனால் என்ன வரக்கூடாது இஸ் நாட் அ நம்பர். இப்போ நம்பராக இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு இது நம்பர் கிடையாது. ஓகேவா? அப்போ இது என்னன்னா ட்ரூ. ஓகே, இதுக்கு இப்போ என்னென்னா வந்துட்டு திஸ் இஸ் நாட் அ நம்பர். சாரி, இது வந்துட்டு நம்பர் தானே.
12ங்கிறது இஸ் நாட் அ நம்பர் ஆஃப் கொடுத்துட்டு 12ங்கிறது நம்பர். ஆனால் நம்ம என்னது நம்பராக இருக்கக்கூடாது. அப்போ இது என்ன அப்படின்னா வந்துட்டு இது நம்பர் அப்படின்னா இது வந்து ஃபால்ஸு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் NaN ஆஃப் ஏங்கிறது கேரக்டர் இல்லையா? அப்போ இது வந்துட்டு நாட் அ நம்பர். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ட்ரூ. ஓகே, அப்போ நம்பராக இருந்தால் ஃபால்ஸு, நம்பர் இல்லை கேரக்டர் அல்லது ஸ்ட்ரிங்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு வரும். எக்ஸாம்பிள் பாருங்க கொடுத்துருக்காங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இஸ் NaN ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்குறோம் 2018 கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணுறோம் இட் இஸ் நம்பர். ஓகேவா? கிளிக் டு செக்னு கிளிக் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸில் பாரு என்டர் நம்பர் கொடுத்துறோம். நம்பர் ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 2018 கொடுக்குறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது இது வந்து நம்பர் அப்படின்னு வருது. இஸ் நாட் அ நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2018ங்கிறது நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஃபால்ஸ் தான் வரணும் இல்லையா? அப்போ இட் இஸ் நம்பர் அப்படின்ட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் கொடுக்கும்போது ரேம்னு கொடுக்குறாங்க. ஸோ ரேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட் அ நம்பர். நம்பரை வந்துட்டு ரேமுங்கிறது நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரூனா வந்துட்டு நம்பர் வரக்கூடாது. ட்ரூ நம்பர் வந்ததுன்னா ஃபால்ஸு, நம்பர் இல்லைனா ட்ரூ. ஓகேவா? அதான் நாட் அ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ தான். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவிஸ், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா யூசிங் ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆன்லைன் குவிஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு ஜென்ரலான இது ஒரு ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் குவிஸில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப்ல வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணா. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் அப்படியே பார்த்தீங்கன்னா போதும். இதில் நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ ஃபார்ம் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வர ஒரு குவிஸ் காம்படிஷனுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சில பார்த்தோன்னா ஃபார்ம் ஐடி மை குவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சனில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க. இன்புட் டைப் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா லேபிள் MS வேர்டு, அதுக்கு ரேடியோ பட்டனில் கோபால் அப்படின்னு லேபிள், அதுக்கப்புறம் ரேடியோ பட்டனில் வந்துட்டு லேபிள் என்னென்னா C++ன்னு கொடுத்துருக்காங்க. இன்புட் டைப் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டனில் நம்ம வேல்யூ வந்துட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபிள் விசுவல் பேசிக்னு கொடுத்துட்டு இன்புட் டைப்பு சப்மிட்டு நேமு வேல்யூ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரீசெட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். சரியா? குவிஸ் காம்படிஷன். ஓகேவா? ஆன்லைனில் குவிஸ் காம்படிஷனுக்காக ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான். ஸோ யுவர் ஆன்சர். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்குறாங்க விச் இஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா கீழே வரதில் எது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரேடியோ பட்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு லேபிள்ஸோட கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் வித் லேபிள்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னா வந்துட்டு நம்ம என்ன ஆன்சர் வந்து டிக் பண்ணுறோமோ ஸோ கொடுத்தோன்னா என்ன ஆகுனா மெசேஜ் வரும். ஓகேவா? நம்ம இது நாளில் வந்துட்டு எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் ஆகிடும். பட்டன் செலக்ட் ஆகிட்டு நம்ம சப்மிட்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு இந்த அவுட்புட் வரும். ஸோ இவர் ஆன்சர் இஸ் இன்கரெக்ட். ப்ளீஸ் ட்ரை அகைன். கோபால் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். சரியா? ஸோ எகைன் நம்ம என்ன பண்ணுறோம்னா MS வேர்டுன்னு கொடுக்குறோம். ஸோ MS வேர்டுன்னு கொடுத்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ் இவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ நீங்கள் நல்லாவே தெரியும் நிறைய பேர் ஆன்லைனில் வந்துட்டு குவிஸ் காம்படிஷனில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது 1 மார்க் டெஸ்ட்லாம் எழுதிருப்பீங்க. சில பார்த்தோன்னா ABCD ஒரு சிலது ABC இருக்கும், ஒரு சிலது ABCD ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிலர் உடனே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இன்கரெக்டானு வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 கொஸ்டின் முடிச்ச வாட்டி உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வரும். அப்போ வந்துட்டு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு ரைட்டு தப்பு, அதுக்கு தப்பானதுக்கான ரைட் ஆன்சர்ஸ்லாம் வரும். சரியா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்துட்டு அந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கான சம் எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கான அட்ரிபியூட்ஸு. ஸோ தி கெட் எலமெண்ட் பை ID மெத்தட் ரிட்டர்ன்ஸ் தி எலமெண்ட் தட் ஹேஸ் தி ID attribute with the specified value. This example ID is received from the form tag. ஸோ சம் ஃபார்ம் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கான எலமெண்ட் ஐடி. இப்போ 1 மார்க் வந்துட்டு எந்த 1 மார்க்கு ஸோ ஃபஸ்ட் 1 மார்க் செகண்ட் 1 மார்க் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்காக ஸோ எலமெண்ட் ஆஃப் 0 இண்டிகேட்ஸ் தட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிவன் இன் தி கொஸ்டின் MS வேர்டு. அப்போ அதை கெட் எலமெண்ட் பை ID அப்படின்னா ஸோ யூசர் வந்துட்டு எந்த 1 மார்க்கை சூஸ் பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்னா எந்த கொஸ்டின், அதாவது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா அவங்க எடுத்துகிட்டு போகிற சர்வருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி தான் என்ன பண்ணால் வேலிவேட் பண்ணுறது. 1 மார்க் ஆன்லைனில் எப்படி வந்துட்டு வேலிவேட் பண்ணுறாங்கன்னா யூசர் கொடுக்குற அந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்மீன் அதை செலக்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆப்ஷனு செலக்ட் பண்ணுறது வந்து எடுத்துக்கும். இன்னொன்று அது செலக்ட் பண்ணோட ஆன்சர் வெரிஃபை பண்ணுறது. ரெண்டையும் வெரிஃபை பண்ணி நமக்கு வந்துட்டு ஆன்லைன் நமக்கு ரிசல்ட் வருது. ஓகேவா? எவ்வளோதான்பா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா எனது ஆன்லைன் அப்ளிகேஷன் தட் மீன்ஸ் குவிஸ் காம்படிஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி வந்துட்டு நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா? சில பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம தமிழ் மீடியத்தில் அந்த இது சென்னையின் சைட்கூறு கொடுக்கப்பட்ட மதிப்பு அல்லது மாறி எண்ணாக உள்ளதா என்று சரிபார்க்கும். ஸோ என்ன இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுறது. கொடுக்கப்பட்ட மதிப்பு எண்ணாக இல்லையெனில் மெய் என்ற மதிப்பை திருப்பி அனுப்போம். எடுத்துக்காட்டாக இஸ் NaN12 இஸ் NaNA. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் குவிஸ் காம்படிஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நினைவில் கொள்ள வேண்டியவை தட் மீன்ஸ் பாயிண்ட்ஸ் டு ரெமெம்பர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இதில் பார்த்தோன்னா 1 மார்க் மோஸ்ட்டாக 1 மார்க் வந்துட்டு கேட்பாங்க. இன்டீரியர் கேட்கணும் இது இருந்தால் கேட்பாங்க. ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிற பாயிண்ட்ஸ் டு ரெமெம்பர் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கண்டிப்பாக நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதிலிருந்து உனக்கு வந்துட்டு 1 மார்க் நான் கொஸ்டின்ஸ் எடுப்பேன். இது வரைக்கும் உனக்கு புக் பேக் வச்சிருப்பேன், இன்டீரியர் வச்சிருப்பேன். ஸோ இதிலிருந்து நான் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்க மாட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் டு ரெமெம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நான் எடுப்பேன். சரியா? ஸோ அதனால் வந்துட்டு தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா 9 to 17 வரைக்கும். சரி 18 லெசனுக்கு வந்துட்டு 18க்கு வந்து இருக்காது. ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி வந்துட்டு பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? நான் 5 பாயிண்ட் தான். A function is a block of JavaScript code that is defined once but can be invoked for any number of times. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு சம் பிளாக் ஆஃப் கோடே ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் வந்துட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிற ஒரு செட் ஆஃப் கோடுன்னு சொல்கிறோம், செக்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அது ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலாம், எத்தனை டைம் வேணால் நம்ம கால் பண்ணால் போதும், அதுவே என்ன பண்ணிக்கோ கால் ஆகிட்டு உனக்கு எக்ஸிக்யூட் ஆகிக்கும் எத்தனை டைம் வேணாலும் சொல்கிறாங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா there are two types of function, one predefined or and user defined function. Predefined functions are also called library function. User defined functions allow the programmer to modelize a program. Final thing, large programs divided into smaller are called modules. இதெல்லாம் 1 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி இருக்கிற பாயிண்ட்ஸ் ரிமெம்பரை தயவு செஞ்சு எல்லாருமே நல்லா வந்துட்டு தெளிவாக ரிவிஷன் பண்ணுங்க, படிங்க. ஓகேவா? இந்த லெசனை வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் 1 மார்க் இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பார்த்துட்டு 1 மார்க் படிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எப்படி வந்துட்டு முதல்ல கிளாஸை லிசன் பண்ணிட்டு நீ எப்படி வந்துட்டு படிக்கணும், ஸோ வந்து எப்படி கான்செப்டை நீ மைண்டில் வச்சுருங்கிற ஒரு ட்ரிக் வந்து நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம், ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ 1/2 hour தான் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த கிளாஸை ஃபஸ்ட்டு எங்கள் வீடியோ கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கை வச்சுக்கிட்டே, ஓகேவா, புக்கையும் வச்சுட்டு எங்களோட வீடியோ கிளாஸ் நாங்கள் சொல்ல இங்கே நீ புக்கை பார்த்துட்டு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்துட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் நீ படித்து பார்க்கணும். அப்போ தான் அந்த கான்செப்ட் புரியும். அதுக்கப்புறம் தான் நீ நோட்ஸ் எழுதணும். சரியா? என்னவோ கடமைக்கு பண்ணுற அது வந்துட்டு உண்மையான வந்துட்டு என்ன சொல்கிறதா வந்துட்டு உண்மையான ஒரிஜினலான வந்துட்டு ஸ்டடி ரீடிங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்குவாங்க. கிளாஸை நல்லா லிசன் பண்ணுங்கள், லிசன் பண்ணிட்டு நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள், நோட்ஸை சென்ட் பண்ண டிலே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ ஆஃபில் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டிங்க. சீக்கிரமாக நம்ம ஸ்கூல் வந்துட்டு ஜனவரி வந்துட்டு பொங்கல் முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாங்கள் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் லிசன் பண்ணுங்கள், பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருக்குது, போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு சாப்டர் 2, அதாவது 18th சாப்டர் நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ் போட்டு விட்டாச்சு. இந்த 17 மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ 17 பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய கிளாஸ் தான் வரும். ஸோ அதை நான் வந்துட்டு உனக்கு ஆல்ரெடி கிளாஸ் வந்துட்டு உனக்கு அதை எடுத்து வச்சாச்சு, உனக்கு போடுறது மட்டும் தான், லிங்க் போடுறது மட்டும்தான். சரியா? ஸோ அது வந்துட்டு இந்த 17th லெசன் தான் இருக்கும். ஸோ உனக்கு சாப்டர் வந்துட்டு உனக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேவா? உனக்கு சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? அடுத்த வாரம் மட்டும் இந்த 2 நாள் நம்ம போட்டோம் அப்படின்னா உனக்கு வந்துட்டு 11th உனக்கு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் தான். ஓகேவா? ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்துட்டு நல்லா லிசன் மட்டும் நோட்ஸை சென்ட் பண்ணுங்கப்பா. நல்லா படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, கொடுக்குற டைமை யூஸ் பண்ணிக்குவாங்க. சரியா? இவ்வளோ நாள் 1 year நீ நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் கூட பண்ணியிருப்பேன். ஸோ இது வரைக்கும் வேஸ்ட் வந்து கூட பரவாயில்ல, இனிமேலாவது வந்துட்டு நல்லா வந்துட்டு அவேர்னஸாக இருங்க. ஓகேவா? நம்ம ஸ்கூலுக்கு வாங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.